இன்னைக்கு கூட்டத்துல சீமான் அவர்கள் பேசியதுல உங்களுக்கு புரிஞ்சது என்ன? எனக்கு புரிஞ்சது என்னன்னா, சமூக நீதின்னு பேசிட்டு இருக்கவங்களே பெரிய கொள்ளைக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த பஞ்சமி நிலத்தை இந்நேரம் அவங்கவுங்க மாற்று மொழியை அபகரிச்சு வச்சுன்னு இந்த மக்கள் பெரும் ஏழ்மைக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. அண்ணன் முன்வைக்கிறது தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எல்லா சமூகமும் ஒரே சம அளவுல பொருளாதாரமும் வாய்ப்பும் பெற்றுக்கணும்னு முக்கியமா சொல்லியிருக்காரு. அதற்கு முதற்படி ஆதித்தமிழர் குடிக்கான பஞ்சமி நில மீட்பு மிகப்பெரிய ஒரு காரணியா சொல்றாரு. நாங்களும் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். அந்த அண்ணன் என்ன முன்வைக்கிறோம் அதை நோக்கி பயணிச்சு உறுதியா வெற்றி காண்போம். இதுதான் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. இப்ப பஞ்சமி நிலம்னா என்னன்னே தெரியாம ஆதிக்குடிகள் இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு விழிப்புணர்வு அடையும் நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதா பெரிய சாபக்கேடு. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம். அது சார்ந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு நகர பகுதியிலையும் இருக்கிற பொறுப்பாளர்கள் தெருமுனை கூட்டம் இதெல்லாம் போட்டு நாங்கள் முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இந்த மக்கள் அடிமை நிலையில வச்சுக்கிட்டு இந்த திராவிடம் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய கொடுங்கோன்மை தான் அதை எல்லா மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய வகையில் அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் எடுத்து அந்த பொறுப்பாளர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் விழிப்புணர்வு செய்ய வச்சு 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எட்டு வரக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் இதை முன்னெடுப்போம். ஆனா வணக்கம்ண்ணா, இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன? நான் தெரிஞ்சுக்கிட்டது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பஞ்சமர் நில மீட்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை தெளிவாக அண்ணன் விவரிச்சிருப்பாங்க. பஞ்சமர் நில மீட்பு அப்படின்றது ஆதி தமிழருக்கான உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மீட்பு அப்படின்றாங்கல்ல, இந்த உரிமையை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட இழந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சியா இருக்க திராவிட கட்சியில இருக்கவங்க இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேர்லையும் பார்த்தீங்கன்னா 200 ஏக்கர் 300 ஏக்கர் 500 ஏக்கர் அந்த பஞ்சம நிலங்களை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு தாரவாத்து கொடுத்துருப்பாங்க. 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அது போல தாரவாத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருக்க அந்த பஞ்சமர் நிலங்களை மீட்கணும். அதை மீட்கிறதுக்கு வெறும் ஆதி தமிழர் மட்டுமே போராடி அதை மீட்க முடியாது. எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து போராடி மீட்கணும் அப்படின்றத அண்ணன் இணைச்சிருக்காரு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கூட நிற்கணும், வலு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரே மேடையில அனைத்து சாதிய தலைவர்களும் இது எந்த மாதிரி அந்த அனைத்து சமூக தலைவர்கள் ஒன்றிணைவாங்க அப்படின்றது இந்த தமிழ் தேசியம் நாங்கள் என்னைக்கு முன்னெடுத்தோமோ அன்னைக்கே எங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் தேசியம் தொடர்ந்து இதே காலகட்டத்தில் இதேயோட நிலைப்பாடோட பயணிச்சா எல்லாவோட சமூக தலைவர்களும் ஒன்றிணைவாங்க அப்படின்றது எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது தான். வணக்கங்க. இன்னைக்கு அண்ணன் பேசுனதுல தெரிஞ்சுக்கினது என்னன்னா, நம்ம ஜாதி வாரி எடுக்கணும். அப்புறம் பஞ்சமி நிலத்தை மீட்டு எடுக்கணும். இந்த பஞ்சமி நிலம் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி திராவிட கட்சிகள் இதை அவங்களுடைய சொந்த இதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை மீண்டும் நம்ம அண்ணன் இதை நம்ம ஆதி தமிழர்கள்கிட்ட திரும்பியும் ஒப்படைப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. 12 லட்சம் ஏக்கர் நிலம் நம்மளுடைய ஆதி தமிழருடைய நிலத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்கன்றது இந்த விஷயமே எங்களுக்கு இப்போதான் தெரியும். அண்ணனுடைய புரட்சி இன்னும் மென்மேலும் வளரணும். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ புரியாத புதிர்கள் எல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் தமிழ் மக்கள் மீண்டு அவங்க வரணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் திராவிடத்துக்கு பின்னாடியே நம்ம இருந்து ஒன்றும் நம்ம இதை இது பண்ண முடியாது. எல்லாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம அதாவது ஜாதி வாரியா கணக்கு எடுத்தாதான் தெரியும் நாங்க எத்தனை ஆதி தமிழர் எத்தனை விழுக்காடு இருக்கிறோம். பல்லர் அண்ணன் சொல்ற மாதிரி எத்தனை வகையான ஜாதிகள் அவங்களுக்கு கணக்கீடு எடுத்து அவங்களுக்கு நீங்க என்ன உரிய இதோ அவங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுங்கன்றதான் அண்ணனுடைய கோரிக்கை. அண்ணன் இப்ப கேள்வி எழுப்புறாரு. இது திராவிடம் செய்யாதுன்னு சொல்றாரு. இதை நாம தான் இதை மீட்டு எடுக்கணும்ன்றதும் அண்ணன் இது உறுதியை அளிக்கிறாரு. எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு எங்க அண்ணன் கண்டிப்பா செய்வாருன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஆனா வணக்கம்ண்ணா, இன்னைக்கு கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது மூலம் உங்களுக்கு புரிஞ்சது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு அண்ணன் பேசுனது பாத்தீங்கன்னா, நிலமற்ற தமிழ் சமூகம் வளராது வாழாது அப்படின்றதான் அண்ணன் சொல்றாரு. இங்க இருக்கிற எங்க இருக்கிற நிலத்தையும் நம்ம மீட்டெடுக்க முடியலன்னா ஈழத்துல இருக்கிற நிலத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்க போறோம்ட்டு அடியிலிருந்து வராரு. அவர் கொள்கையில எவ்வளவு ஆழமா இருந்தா அனைத்து சமூகங்களையும், அவர் எவ்வளவு சரியா இருந்தா அனைத்து சமூக மக்களையும் தலைவர்களையும் ஒன்றிணைச்சு அதன் மூலியமா ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான கூட்டத்தை நீங்க வேற எந்த கூட்டத்திலையும் வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. அதுதான் அண்ணன் இந்த இடத்துல இருக்காரு.
உறுதியா பஞ்சம நிலங்கள் மட்டும் இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சரியான சமமான பகிர்வை கொடுப்பாரு அப்படின்றது இதன் மூலியமா தெளிவாகுது. இன்னைக்கு அதாவது அதாவது ஆதிக்குடி மக்கள் மத்தியில பஞ்சம நிலம்னு ஒண்ணு நம்மள்ட்ட இருந்ததே தெரியாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. இது அவங்களுக்கு இந்த கூட்டம் மூலம் விழிப்புணர்வு கிடைக்கும். கண்டிப்பா இந்த கூட்டம் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துது. நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது, அதை இந்த கூட்டத்து மூலியமா தெரியப்படுது. தெரிஞ்சவங்க பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான உறுதுணையா நாம் தமிழர் கட்சி இந்த பயணத்தை தொடங்கியிருக்கு. இது இன்னையோட நிக்க போறதில்ல, தொடர்ந்து பயணிக்கும். இன்னும் இதுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி. இங்க இருந்த ஒரு 30,000 பேர் இருந்திருப்பாங்கன்னா அந்த 30,000 பேர் வெளியில போய் பேசினாங்கன்னா அது என்னவா மாறும், அது எங்க போய் நிக்கும்ன்றத கணிச்சாலே இது எவ்வளவு பெருசா வீரியமா மாறும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதியின் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிற தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு நம்மளுடைய தமிழ் நிலங்கள் மற்ற கயவர்களிடம் இருக்கிற நிலங்களை மீட்டெடுக்கணும். அதுக்காக நடைபெற்ற கூட்டம் தான் இது. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விடயம், சாதிவாரி பிரிஞ்சிருக்கிற அத்தனை பேரும் நாம் சாதிவாதிகள் அல்ல, தமிழர்கள் என்று உணர்த்துகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். அண்ணன் உணர்த்திட்டாரு அனைவருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதாவது இந்த கூட்டத்துக்கு அப்புறம் இது தமிழ் மக்களுக்கு மத்தியில இது ஒரு விழிப்புணர்வு வரும். நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. இன்று அந்த நம்பிக்கை உறுதியாயிடுச்சு. ஏன்னா இங்க சாதி தலைவர்கள்னு பேசப்பட்டவர்கள், மேடை ஏறி பேசினவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை அண்ணன் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதே கூட்டத்தில் முன் வச்சிருக்காங்க. இது போல இன்னும் இந்த மேடை ஏறாத சாதிய தலைவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் நாம் தமிழர் மேடையில் ஏறி முழக்கமிடுவார்கள். அப்பொழுது நீங்கள் கேட்க இந்த கேள்வி வெற்றி அடையும். இது மூலியமா விழிப்புணர்வு இருக்கிற எல்லா சங்க தலைவர்களும் இருக்காங்க, சமூக தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நினைவுபடுத்திட்டே தான் இருக்காங்க. அது பெருவாரியா மக்களிடம் சென்று தேர்ந்தது அப்படின்னா கிடையாது. ஏன்னா பஞ்சம நிலம்ன்றது ஒன்று இருக்கு. அது ஆதி தமிழர்களுக்கானதானு தெரியும். ஆனால் அந்த ஆதி தமிழ் குடியில் இருக்கிறவனுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கும் சொந்தமா அப்படின்றது அவங்களுக்கு அந்த உரிமையை ஏன்னா அதை இழந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்கள் அதுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய உரிமை அப்படின்னு நம்ம கேட்டால் நம்மளுக்கும் அந்த நிலங்கள் வருமான்ற அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கான்னு கூட தெரியாமல் இன்னைக்கு வரையும் அந்த நிலையில தான் இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு போவோம், மக்களுக்கு கிட்ட வரையும் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். அவங்களோட உரிமையை திரும்பி பெற்று தருவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன? தெரிஞ்சுக்கிட்டது பெருசாக என்னன்னா, ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா சாதியும் பிரிஞ்சு கிடக்காம ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பெரும்பான்மையான சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இது ஒரு நல்ல சேஞ்ச் தானே. இப்போது நம்ம பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்க இப்போ வன்னியரும் பறையரும் மோதல், அந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பார்த்தீங்கன்னா பல்லருக்கும் நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கும் முதலாடும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறின்னு வரும், இனிமேல் மாறுன்றத நம்புவோம். இது தமிழ்நாட்டுக்கே உண்மையிலே ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசியது மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? நாங்கள் சாதியாக பிரிஞ்சு கிடந்தவங்களை எங்கள் அண்ணா செந்தமிழ் சீமான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அவர் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சேராமல் நாங்கள் இனத்து கொள்கைக்காக வந்திருக்கோம். இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி கூடுனது கிடையாது. இதே போல் அண்ணன் சீமான் தலைமையில் பல தமிழ் தேசிய தலைவர்கள் ஒன்று கூடுவாங்க. அதாவது இன்னைக்கு பஞ்சம நிலம் மீட்பு குறித்து பேசியிருக்கீங்க. அதாவது இது பஞ்சம நிலம் நம்மளோட நிலம் அப்படின்னு தெரியாமலே ஆதிக்குடிகள் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமா? உறுதியாக ஏற்படுங்க. இப்போ அண்ணன் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும். நாங்கள் ஏற்பாடு வைப்போம். அந்த சீமான் தம்பிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியும் இந்த பஞ்சமி நிலம் மீட்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நன்றிங்க.